சிங்கப்பூர் ஸ்ராங்கூனில் உள்ள பள்ளி வாசலுக்கு பன்றி இறைச்சி கொண்ட உரையை அனுப்பியதாக 61 வயது சிங்கப்பூரைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். ஸ்ராங்கூன் நார்த் அவென்யூ 2இல் அமைந்துள்ள மஸ்ஜித் அல் இஸ்திகாமா பள்ளி வாசலுக்கு புதன்கிழமை மாலை 5:20 மணியளவில் சந்தேகத்துக்கு இடமான பார்சல் ஒன்று வந்ததாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. அதில் பன்றி இறைச்சி அவமதிக்கும் குறிப்பு இருந்தது. உடனடியாக பள்ளி வாசலிலிருந்து காலி செய்யப்பட்டதை அடுத்து ஆபத்தான பொருட்கள் எதுவும் அதில் இல்லை என்பதை நிபுணர்கள் உறுதி செய்தனர். போலீஸ் விசாரணை கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் பில் தான் கெங் ஹுய் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு பள்ளியில் பணியாற்றியவர் என தகவல் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கில் இன உணர்ச்சிகளை புண்படுத்தும் நோக்கத்துடன் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். உள்துறை அமைச்சர் கே சண்முகம், இது தீயை விளையாடுவது போன்றது, மிக கடுமையாக இது கையாளப்படும் என்று எச்சரித்தார். இந்நிலையில் முஸ்லிம் விவகாரங்கள் தற்காலிக பொறுப்பாளர் டாக்டர் ஃபைசால் இப்ராஹிம் போலீசாரின் துரிதமான நடவடிக்கையை பாராட்டி பல மதத்தினரும் சமூகத்தினரும் காட்டிய ஒற்றுமைக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.